இந்த தோசை அரிசி மாவே இல்லாத ஒரு தோசை. இந்த தோசையை தினந்தோறும் நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய வெயிட் படிப்படியாக குறையிறத நீங்கள் கண்கூட பார்க்க முடியும். இந்த தோசை எப்படி சுடுறது, எப்படி நம்ம அதை வந்து தயார் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். அதை நீங்கள் இது பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்றத முதல்ல சொல்கிறேன். மக்கானா அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க, சரிங்களா? மக்கானா, இந்த மக்கானா ஒரு 50 கிராம் எடுத்துக்கோங்க. அதே போல் சிவப்பரிசி அவுள் ஒரு 50 கிராம் எடுத்துக்கோங்க. ஒரு ரவை, நம்ம வந்து வீட்டில் பயன்படுத்தக்கூடிய ரவை இருக்குது பார்த்தீங்கன்னா, அது ஒரு 50 கிராம் எடுத்துக்கோங்க. ஒரு 50 கிராம் தயிர் எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க, 4 பொருள் தான். இதை வச்சு நீங்கள் சூப்பராக ஒரு தோசை தயார் பண்ண போகிறீங்க. வெயிட் லாஸுக்கான ஒரு தோசை, ஓகேங்களா? அப்போ 50 கிராம் மக்கானா, 50 கிராம் ரெட் ரைஸ் அவுல், அதுக்கப்புறம் 50 கிராம் ரவை, 50 கிராம் தயிர். இது என்ன பண்ணணும்னா மிக்சியில் அப்படியே அடிச்சிருங்க. அடிச்சுட்டு அதை வந்து அப்படியே கொஞ்சம் நேரம் ஊற வைக்கணும். அப்படியே வச்சுருக்கணும். ஒரு 1 ஹவருக்கு அப்படியே வச்சுருங்க. அடித்து அதை அப்படியே வந்து கொஞ்சம் மூடி வச்சு 1 ஹவருக்கு வச்சுருங்க. 1 ஹவர் கழித்து அதை நீங்கள் எடுத்து தோசை சுடுங்க. நார்மலாக எப்படி தோசை சுடுவீங்களோ அதே போல் தான், ஓகேங்களா? தோசை தட்டியில் நம்ம லேசாக எண்ணெயை தடவிட்டு நீங்கள் வந்து தோசை சுடுங்க. இந்த தோசையை தினந்தோறும் எடுத்துக்கிட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னோம்னா மினிமம் 1 கிலோவிலேருந்து 3 கிலோ குறையும் 1 மாதத்துக்கு.